செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டு விகாரைக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு, காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு. அர்ஜுனாவினால் தாக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதி, தன்னையும் தாக்கியதாக அர்ஜுனா முறைப்பாடு. ஈகை பேரொளி முருகதாசன் மற்றும் நாட்டுப்பற்றாளர் சத்தியமூர்த்தியின் நினைவு நாள் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 16ஆம் ஆண்டு அஞ்சலி. விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு, படக்கொழுப்பின் வெளிப்பாடு என விமர்சித்த சீமான். காசாவில் மீண்டும் போர் அச்சம், காசாவிற்குள் குவிக்கப்படும் இஸ்ரேல் படைகள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்களின் பலத்த ஆதரவுடன் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் முன்னெடுக்கப்படும் நில ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் சட்டவிரோத விகாரைக்கான நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியிலுள்ள 7 ஏக்கர் காணியில் சட்டவிரோதமான முறையில் திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டுள்ள நிலையில் காணியின் உரிமையாளர்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். 1 வருட காலத்திற்கு மேலாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் காணி விடுவிக்கப்படாத நிலையில் தற்பொழுது தையிட்டி விகாரை விவகாரம் பேசப்பட்டு வரும் நிலையில் பௌர்ணமி தினமான இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய போராட்டத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அதிகளவிலான மக்கள் போராட்ட களத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு காணாமல் போனவர்களின் உறவுகள், மக்கள் போராட்ட இயக்கம், குடிசார் சமூக அமைப்புகள் என பலரும் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். வடகிழக்கு தமிழருடைய தாயகம் என்கின்ற வகையிலே இந்த தையிட்டி போராட்டத்துக்கான இந்த போராட்டத்தை இனிவரும் காலங்களிலே மிக பெரும் ஒரு போராட்டமாக மாற்றி இந்த இடத்திலே இருந்துதான் நாங்கள் பொத்துவேல் வரை இருக்கிற எங்களுடைய இந்த தாயகத்தினுடைய மண்ணை மீட்கிற போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். பொதுமக்கள் பாரிய அளவிலே, இந்த ஊடகங்கள் பாரிய அளவிலே எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஊடகம் இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதற்காக நீங்கள் ஆற்றியிருக்கிற பணி இந்த தையிட்டி வாழ் மக்கள், வடகிழக்கு வாழ் மக்கள் என்றும் மறந்துவிட மாட்டார்கள். உங்களுடைய கைகளிலே ஜனநாயகத்தின் ஒரு தூணாக சொல்லப்படுகிற இந்த ஊடகத்தின் மூலமாக மட்டுமே தான் நாங்கள் இந்த போலீசாரினுடைய அடக்குமுறைகளை வெளியிலே கொண்டு வர முடியும். உங்களாலே மட்டும்தான் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வலிச்சேருங்கள். உங்களாலே மட்டும்தான் இந்த விடயங்களை முன்னகர்த்த முடியும். அந்த வகையிலே இன்று 6 மணி நேர இந்த போராட்டம் தொடர இருக்கிறது. நாங்கள் பொதுவாக இங்கே கூடுகின்ற எங்களுடைய இந்த போராட்ட களத்துக்கு கூடுகிற பொதுமக்களிடம் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். தயவு செய்து போராட்டத்துக்கு உரிய அந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றி இந்த போராட்டத்தை குலைப்பதற்காக பல தரப்புகளும் முனைந்து கொண்டிருக்கிற பொழுது அவற்றை நாங்கள் தாண்டி வெற்றிகரமான ஒரு போராட்டமாக இதனை நடத்தி முடிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அனைவரிடமும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த தையிட்டி வாழ் மக்கள் சார்பிலே, வலிவடக்கு வாழ் மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை போராட்ட இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார்.
ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு நேற்று இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சென்று அங்கு காணொலி பதிவொன்றில் ஈடுபட்டிருந்தார். இதன்பொழுது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தார். இதனால் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் உணவருந்தும் தட்டொன்றினால் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக காயமுற்ற நபர் காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காயமுற்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் குறித்த நபரை தன் மீது தாக்குதல் நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐநா மனித உரிமை முன்றலில் 2009ஆம் ஆண்டில் ஈழத்தமிழருக்கு நீதி கோரி தீக்குளித்து மரணமடைந்த ஈகை போராளி முருகதாசன் மற்றும் தமிழர் தாயகத்தின் முக்கிய ஊடகரும் நாட்டு பற்றாளருமான சத்தியமூர்த்தி ஆகியோரின் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும். உலக சமூகத்திற்கு தமிழினத்தின் சார்பில் தனது ஆத்மார்த்த வேண்டுகோள் என்ற தலைப்பில் ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு உலக தமிழ் ஜெனீவா மனித உரிமை முன்றலில் 2009 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியன்று இரவு முருகதாசன் தீக்குளித்து மரணமடைந்திருந்தார். அதேபோல தமிழர் தாயகத்துக்காக ஊடக பணி செய்த ஊடகர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். இவர்கள் இருவரினதும் 16வது ஆண்டு நினைவு தினம் இன்று தாயகம் உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளிலும் நினைவு கூறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குவைத்திற்கு தொழில் வாய்ப்பு பெற்றுச் சென்றுள்ள இலங்கையர்களினால் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு வருமானமாக கிடைத்திருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குவைத்துடனான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியம் சென்றுள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் குவைத் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் ஜபாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது இலங்கையின் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையினை பன்முகப்படுத்துவது தொடர்பில் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியதுடன் அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியினை பெற்றுக் கொள்வதற்கு குவைத் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குவைத் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபாவுக்கு நன்றி தெரிவித்தார். குவைத்தில் சுமார் 1,55,000 இலங்கை பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு வருமானமாக கிடைப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது கூறியிருந்தார். இது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, கூட்டு பயிற்சிகளை நடத்துவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவுக்கும் இந்திய பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீ ராஜேஷ்குமார் சிங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் கர்நாடக பிராந்தியத்தில் உள்ள பெங்களூரில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா 2025 விமான கண்காட்சியின் ஒரு அங்கமாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. சட்டவிரோத கடற்றொழி நடவடிக்கைகளை தடுத்தல், கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தல் மற்றும் இரு நாடுகளின் பாதுகாப்பு படைகளுக்கான பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட பரஸ்பர ஆர்வமுள்ள முக்கிய விடயங்கள் தொடர்பில் இருநாட்டு பிரமுகர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்களின் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இருதரப்பு ராணுவ உறவுகளை மேலும் பலப்படுத்தவும் பாதுகாப்பு விடயங்களில் ஆழமான ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான வழிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு அதிகாரிகளும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை திறம்பட சமாளிக்க புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, கூட்டு பயிற்சிகளை நடத்துதல் மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது மக்களுக்கான நிதியை வீணடிக்காது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். அறகலிய போராட்டம் காரணமாக சேதமடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இல்லங்களுக்கு ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 122 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்கப்பட்டமை குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். மக்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் பெரிய தொகைகளை வழங்கி மக்களின் வரிப்பணத்தை கடந்த அரசாங்கம் வீணடித்துள்ளதாக மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் தெரிவித்தார்.
கடந்த கால அரசாங்கத்தின் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அறகலையில் போராட்டத்தின் போது அமைச்சர்களின் வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக ஒரு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு அவர்களின் வீடுகள் மதிப்பீடு செய்யப்பட்டு 122 கோடி ரூபாய்கள் நஷ்ட ஈடாக அரசாங்கத்தால் கடந்த கால அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்தது. இன்று நாங்கள் பொருளாதார ரீதியாக நெருக்குதலுக்கு உள்ளாகியிருக்கும் அதே நேரத்தில் கூட கடந்த காலத்தில் நாங்கள் அசௌகரியமான ஒரு வாழ்க்கை நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் கூட பொருளாதார ரீதியாக நெருக்குதலுக்கு உள்ளாகியிருந்த நேரத்தில் கூட அந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் வெற்றிக்காக அல்லது தேர்தலுக்கு நோக்காக கொண்டு இந்த 122 கோடிகளை அந்த அமைச்சர்களுக்கு வழங்கியிருந்தது. அந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இப்படியான தொகைகளை வழங்கி எங்களை இன்னும் நெருக்குதல் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனூடாக வெளிப்படுகின்றது. நாங்கள் இப்படியான ஒரு நடவடிக்கையை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நிகழ்த்த போவதும் இல்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் எதிர்காலத்தில் இந்த செயற்பாட்டுக்கு எதிராக விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்படியான ஒரு வீண்விரயத்தை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அரசாங்கத்தை தொடர்ச்சியாக மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்படியான விடயங்களை மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நிதிகளை வீணடிப்பதில் கிடையாது. இந்த அரசாங்கம் நிதிகளை வீணடிக்காது என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கையில் இன மத பேதமின்றி சேவையாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் புதிய அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அஸ்வசம என்ற நலம்புரி திட்டத்தில் அதிகம் உள்வாங்க வேண்டும் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM நலீம் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் கொண்டு வருகின்ற அனைத்து திட்டங்களும் வெற்றி பெற உரிய அரசு அதிகாரிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார். அஸ்வசும திட்டம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த போதுமான வேலை திட்டங்கள் அதில் குறைபாடுகளாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் சரியான ஒரு கணக்கெடுப்பை மதிப்பீடை செய்யாததன் விளைவு இன்று எங்களுடைய ஆட்சியாளர்களை அல்லது அரச பிரதிநிதிகளை குறை கூறுகின்ற மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான வேலை திட்டங்கள் எதிர்காலத்திலே இவ்வாறு இல்லாமல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விதத்திலே அது வந்தால் மாத்திரம்தான் ஒரு நிலைபெறான ஒரு வேலை திட்டமாக வரும் என்பதில் ஐயமில்லை. அதே போன்றுதான் இவ்வாறான அந்த அஸ்வசும வேலை திட்டங்களில் கொண்டு வரப்படுகின்ற அனைத்து உற்பத்தியாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அதில் முறையான ஒரு சந்தை வாய்ப்பினை பெறக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். நான் அமைய அது சார்ந்த துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுப்பீர்களாக இருந்தால் அதுவும் ஒரு பிரயோசனமாக இருக்கலாம். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், இது வடகிழக்கிலே பூரணமாக பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமுமே வடகிழக்கு பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடுக்கள் இன்னும் ஆறாத மக்கள். இது அந்த பகுதியிலே நீங்கள் இந்த திட்டத்திலே நான் நினைக்கின்றேன் 11,950 குடும்பங்கள் தான் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் நிறைய ஒரு இன மத பிரதேசவாதங்களை கடந்து ஒரு சேவையாற்றக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் அனைவருமே அனைத்து திணைக்கள அதிகாரிகளாக இருக்கலாம், அடிமட்ட அரச திணைக்கள உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், அனைவருமே ஒரு பொறுப்புடன் மக்கள் அரசாங்கத்தால் கொண்டு வருகின்ற அனைத்து வேலை திட்டங்களும் மக்களுக்கு பயனுள்ள பிரயோசனம் உள்ள வகையிலே ஒரு பொறுப்புடன் அனைத்து உத்தியோகர்களும் செயற்படுவார்கள் இருந்தால் எல்லா அரசாங்கங்களும் கொண்டு வருகின்ற எல்லா வேலை திட்டங்களும் ஒரு நிலைபெறான ஒரு வேலை திட்டமாக வளரும். அதன் மூலமாக இந்த நாடு அபிவிருத்தி அடையும் என்பதில் ஐயமில்லை. கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் பல சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை முகம் சுளிக்க செய்யும் வகையில் காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். பல முக்கிய சுற்றுலா தலங்கள் சீரான பராமரிப்பு இன்மையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 3,32,439 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. பிப்ரவரி மாதத்தின் முதல் 9 நாட்களில் மொத்தம் 79,678 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாகவும் இந்தியாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு செல்லும் எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் இடமாக உள்ள கிழக்கு மாகாண சுற்றுலா
சுற்றுலா தலங்களில் கழிப்பறை வசதிகள் ஒழுங்கான நிலையில் இல்லாதிருப்பதாக சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கன்னியா வெந்நீரூற்று, பளிங்கு கடற்கரை போன்ற இடங்களிற்கு நுழைவுச் சீட்டு பெற்று சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டாலும் அங்கு சுத்தமான கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் உடை மாற்றும் இடங்களில் துர்நாற்றம் வீசுவதாகவும் மனித கழிவுகள் உள்ளதாகவும் சீரான பராமரிப்பின்மையால் பல்வேறு அசௌகரியங்களை தாம் சந்தித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயத்தில் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகம், சுற்றுலா அமைச்சு என்பன கரிசனை செலுத்தி பாவனைக்கு பொருத்தமான இடங்களாக இவற்றை புனரமைத்து தருமாறும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு, காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு. அர்ஜுனாவினால் தாக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதி, தன்னையும் தாக்கியதாக அர்ஜுனா முறைப்பாடு. ஈகை பேரொளி முருகதாசன் மற்றும் நாட்டுப்பற்றாளர் சத்தியமூர்த்தியின் நினைவு நாள், நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 16ஆம் ஆண்டு அஞ்சலி. விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு, பணக்கொழுப்பின் வெளிப்பாடு என விமர்சித்த சீமான். காசாவில் மீண்டும் போர் அச்சம், காசாவிற்குள் குவிக்கப்படும் இஸ்ரேல் படைகள். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.